ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, பட்ஜெட் பிளான் 25,000 சம்பளத்தில் எப்படி மாதத்தில் செலவு போக மீதி எவ்வளோ சேமிக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மந்த்லி பட்ஜெட்டு, வீட்டு வாடகை 5,000 ஒரு நல்ல வீடாகவே நமக்கு கிடைக்கும் 5,000 இஎம்ஐ 2,500 பைக் வாங்கிறது, ஃபோனு, எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கினா அது ஒரு 2,500 ஆகும். பாலுக்கு 1000, மளிகை பொருட்களுக்கு 3000, டிவி கேபிள் 500, டிஷ் வச்சுருந்தா 500 ஆகும். அதே நம்ம கேபிள் வச்சுருந்தா 300, அதில் ஒரு 200 சேமிக்கலாம். ஃபோன் ரீசார்ஜ் 2 ஃபோனுக்கு, ஒரு ஃபோனுக்கு 350, 2 ஃபோனுக்கு 700. இபி பில்லு மந்த்லி வராது, 2 மந்த்துக்கு ஒரு டைமு. நம்ம மந்த்லி 300 எடுத்து வச்சுருந்தா 600 ஆகும். அதில் 600 கூட வராது, ஒரு 500, 400 அப்படி வரும். அதில் ஒரு 100, 200 சேமிக்கலாம். கேஸு மந்த்லி வந்து 550. நம்ம 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் கேஸு ஃபில் பண்ணுவோம். அது வந்து 1100. எமர்ஜென்சி கேஷு 1000. நம்ம அதாவது ஒரு கல்யாணம், நல்லது கெட்டது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரோல் வந்து 500 வாரத்துக்கு, 4 வாரத்துக்கு 2000. ரேஷன் வந்து 100. பெட்ரோல் எமர்ஜென்சி, அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் செலவுக்காக அது மாதம் வந்து 1000 வச்சுக்கணும். வார செலவுகள், வெஜிடபிளுக்கு வந்து வாரத்துக்கு வந்து 250, 4 வாரத்துக்கு வந்து 1000. அது மாதிரி நான்வெஜ் வந்து வாரத்துக்கு 250, 4 வாரத்துக்கு 1000. ஃப்ரூட்ஸுக்கு 500. டோட்டலாக வந்து 20,000 ஆகிடுது நமக்கு மந்த்லி செலவு. 25,000 20,000 போச்சுன்னா மீதி 5,000 சேவிங்ஸ் இருக்கும். அந்த 5,000 சேவிங்ஸை 4 காலமாக பிரிச்சுருக்கிறேன். கோல்டு சீட்டு, போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க் ஆர்டி, பிபிஎஃப். கோல்டு சீட்டில் நம்ம 2,000 போடுறோம். போஸ்ட் ஆஃபீஸில் 1000, பேங்க் ஆர்டியில் 1000, பிபிஎஃப்பில் 1000. கோல்டு சீட்டு 2,000 மாதத்துக்கு, 12 மாதம் 24,000. அந்த 24,000க்குள்ள நம்ம நகை வாங்கிக்கலாம். அதில் செய்கூலி சேதாரம் கம்மி பண்ணுவாங்க. வருஷத்துக்கு நம்ம கோல்டு வந்து ஒரு 2 கிராமு அப்படி வாங்கிக்கலாம். மாதம் நம்ம 2,000 சேமிக்கிறதுல வருஷத்துக்கு ஒரு டைமு 2 கிராமு அப்படியே நகை வாங்கிக்கலாம். நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி மாதம் 1000, 5 வருஷத்துக்கு 60 மாதம். 60 மாதம் நம்ம பே பண்ணால் 60,000 பே பண்ணியிருப்போம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.7 ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதற்கு வட்டி வந்து 11,369 ரூபா. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 71,369 ரூபா நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இந்த அமௌண்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு நகை வாங்கிக்கலாம், இல்லைன்னா பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம். ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக நமக்கு இருக்கும் அந்த அமௌண்ட்டு. மாதம் நம்ம 1000 சேமிக்கிறதுல. பேங்க்கில் ஆர்டி மாதம் 1000 நம்ம பே பண்ணுவோம் 12 மாதத்துக்கு. அது 3 மாதம் இருக்குது, 6 மாதம் இருக்குது. நம்ம எத்தனை மாதம் வேணால் நம்ம பே பண்ணிக்கலாம். அது நம்ம வருஷத்துக்கு 12,000. இன்ட்ரெஸ்ட்டு வந்து கம்மியாக தான் அதில் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டு இருந்தாலும் நம்ம வருஷத்துக்கு ஒரு டைமு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம். பிபிஎஃப், அதில் வந்து நம்ம மாதம் 1000 பே பண்ணோம் 15 வருஷத்துக்கு. மொத்தமாக 180 மாதம் வரும். அதுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.1%. நம்ம மொத்தமாக வந்து 1,80,000 பே பண்ணியிருப்போம். இன்ட்ரெஸ்ட் வந்து 1,45,457 ரூபா. டோட்டலாக மெச்சூரிட்டி வேல்யூ வந்து 3,25,457 ரூபா. 15 வருஷம் முடிஞ்சோடனே நம்ம அது வாங்கிக்கலாம். இதுக்கு டேக்ஸ்லாம் கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ. நமக்கு ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. பிபிஎஃப் அமௌண்ட்டு நமக்கு 15 வருஷம் வந்தோடனே நம்ம கைக்கு வந்துடும். அதை வந்து நம்ம திரும்பவும் ஏதோ ஒரு டெபாசிட் பண்ணிட்டா நமக்கு பிற்காலத்துக்கு அது யூஸ் ஆகும் அந்த அமௌண்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.